தீபிகாவின் அதிர்வுகள் விழிப்புணர்வு வீடியோ சீரீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். நான் உங்கள் அன்பு ஜெயச்சந்திரன். இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு வீடியோ சீரீஸில் நம்ம ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னா, இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறை நம்ம எப்போ நியூஸில் கேட்டாலும் நமக்கு ஒரு பரபரப்பு இருக்குது. என்னது, இந்த வீட்லையா, இல்லை இந்த மாதிரி இடத்துலையா, இந்த மாதிரி ஃபேமிலிஸ்லையா, இந்த மாதிரி படித்த யங்ஸ்டர்ஸ்கிட்டயா, இப்படின்னு கேள்விகள் நமக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஜென்ரேஷன் எவ்வளவோ விஞ்ஞானம் என்னன்னு சொல்லிட்டு இருந்தாலும் வயலன்ஸ் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி யோசிக்கும்போது இன்றைக்கி மீடியாவுடைய ரோல் என்னவா இருக்குது? சட்டம் சார்ந்து அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஃபேமிலிஸ், மேரேஜ், இதெல்லாம் எந்த மாதிரி நம்ம இளைய தலைமுறையை தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நிறைய வல்லுநர்கள் நம்ம முன்னாடி பேச வந்திருக்காங்க. அட்வொகேட் சுதா ராமலிங்கம் அவர்கள் நம்மளோட இங்கே வந்திருக்காங்க. வணக்கம் மேம், வெல்கம். அதே மாதிரி கவுன்சிலிங் சைக்காலஜி ப்ரொஃபஸர் நப்பினை மேம் வந்திருக்காங்க, டாக்டர் நப்பினை. அவங்களையும் நம்ம அன்போடு வரவேற்கிறோம். ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி லத்திகா சரண் மேம் வந்திருக்காங்க. ஹாப்பி மீட்டிங் யூ மேம், லாங் டைம். ஸோ இன்றைக்கி இந்த நியூஸ் நம்ம நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கோம். அது டிஜிட்டல் நியூஸ் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சோஷியல் மீடியாலும் சரி, எக்கச்சக்கமான நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி விதவிதமாக அதோடைய இம்பேக்ட் வேறு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட இருக்குது. ஸோ இது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியுதா? ஆர் தே கமிட்டிங் க்ரைம்? ஆர் தே விக்டிம் ஆஃப் க்ரைம்? அதுவே தெரியுதா? நான் ஒரு க்ரைமில் ஒரு விக்டிமாக இருக்கேன், வயலன்ஸ்க்கு நான் விக்டிம்னு நம்புகிறாங்களா? இல்லை இது பார்ட் ஆஃப் லைஃப், இப்படி தான் இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்னு போகிறாங்களா? இன்றைக்கி கவுன்சிலிங்கில் நிறைய சொல்கிறோம், யூ ஆர் இன் டு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம். அதுலேயும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டீன்ஸ், யங்கர் ஜென்ரேஷன் எல்லாருக்கும் அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் இருக்குது டு சூஸ் தேர் பார்ட்னர் அண்ட் லிவ் வித் தேர் பார்ட்னர். பட் அது ஹெல்த்தியாக இருக்கா? அந்த வயலன்ஸ் லைனை புரிஞ்சுக்கிறாங்களா? சட்டம் இதுக்கு என்னெல்லாம் சொல்லுகிறது? அண்ட் அதே மாதிரி நமக்குள்ளேயே போலீசிங் சிஸ்டமில் ப்ரொடெக்ஷனாக என்னெல்லாம் இருக்குது, என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷனை எடுத்துக்கலாம், இதெல்லாம் நம்ம பேச போகிறோம். மேம், சட்டமாக ஆக்சுவலாக என்ன மேம் இருக்குது? இங்கே சட்டமானு பார்த்தா எந்த ஒரு தவறும் குற்றமாக பார்க்க முடியும். சட்டம் காமன் சென்ஸுக்கு அகேன்ஸ்டான ஒன்று கிடையாது. அதனால் ஒருவரை அடிப்பது, ஒருவரை அனாவசியமாக பார்ப்பது, அல்லது ஒருவரை வன்புணர்வு செய்வது, அவரை தொடர்ந்து போவது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங்கிறோம், வைரஸுங்கிறோம், ஆசிட் ஊற்றினாங்கன்னா ஆசிட் துவங்கிறது எல்லாமே இன்னைக்கு குற்றமாக பாலியல் வன்முறைங்கிறது வெறும் உடல் ரீதியாக ஒரு வன்முறை மாத்திரம் அல்ல, மன ரீதியாக கூட நம்ம ஒருத்தரை வன்முறைப்படுத்த முடியும். அது சாதாரண இடங்களில் இருக்கலாம், பணியிடங்களில் இருக்கலாம், இல்லை வேறு பள்ளிகளில் இருக்கலாம், கல்லூரிகளில் இருக்கலாம், எல்லாம் எங்கே வேணுமானாலும் இருக்கலாம். ஆக ஒரு பெண்ணுடைய உடம்பை வன்முறைக்கு உட்படுத்துவதில் அவருடைய விருப்பத்திற்கு அகேன்ஸ்டாக எதை செய்வதுமே குற்றமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்றைக்கு சட்டங்கள் இருக்கின்றன. அதனால் எந்த ஒரு பெண் மேலேயும் யாருமே ஒரு வன்முறையை புகுத்த முடியாது. அவை எல்லாமே நம்ம குற்றமாக கருத முடியும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒன்லி ரேப், இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒன்லி அசால்ட், இட்ஸ் எவ்ரிதிங் புட் டுகெதர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பணியிடங்களில் செய்யக்கூடிய வன்முறைகளுக்கு தனியாக இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் வந்துடுச்சு. இப்போ இங்கே குழந்தைகளுக்கு எகெயின்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸோ அப்படின்னு சொல்லிக்கோம். ஸோ ஜென்ரல் லா ஒரு பக்கம், குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வன்முறைகள் ஒரு பக்கம், வெளியிடங்களில், பணியிடங்களில், மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய வன்முறைகள் எல்லாமே சட்ட ரீதியாக குற்றமாக கருதப்படுகிறது. அவர்கள் இந்த மாதிரியான குற்றங்களுக்கு நாம் நிச்சயமாக தண்டனை வாங்கி கொடுக்க முடியும், விக்டிம்ஸுக்கு ஒரு நிவாரணத்தை வாங்கி கொடுக்க முடியும். மேம், ஆஸ் அ கவுன்சிலர் உங்ககிட்ட இன்னைக்கு காலகட்டத்தில் வரக்கூடிய கப்பிள் ஆர் யங்கர் ஜென்ரேஷன் ஆர் இந்த கப்பிளுக்காக பேசிக்கிட்டு வரக்கூடிய ஃபேமிலி, இந்த சம்டைம்ஸ் சமரசம் பண்ணுறோம், நாங்கள் சரியாக பண்ணுறோம் அப்படிலாம் வருவாங்க. என்னெல்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த வயலன்ஸ்னே புரியாமல் அதில் அந்த வயலன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு கண்டிஷன் இருக்கா, இல்லை இன்னும் அவேர்னஸ் வளர்ந்துருக்கா? எப்படி வராங்க? இது டபுள் நைஃபாக பார்க்குறேன். ஒன்று ஒன்றுமில்லாததை வயலன்ஸ்னும் ரொம்ப போர்ட்ரே பண்ணுற இன்றைக்கி அந்த மீடியாவுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு. உடனே ஒரு லேபிள் போட்டுருவாங்க, அவன் இந்த மாதிரி, இல்லை அவன் இந்த மாதிரி, ஒரு டயக்னோசிஸ் கொடுத்துருவாங்க. இன்னொரு பக்கம் அப்படி தான் இருக்கும், நீங்கள் அனுசரித்து போகலாம், அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் நீ வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற பெற்றோர்களும் இருக்காங்க. நிறைய பேருமே, நான் பெண் மட்டுமே சொல்லலாம், ஆணும் சரி, வேறு என்ன பண்ண முடியும், ஐ மேரிட் டு திஸ் பர்சன்,
ஆர் நான் இவங்களை கல்யாணம் பண்ணிட்டதுனால எனக்கு இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம், அம்மா அப்பாவுக்கு அசிங்கம். இதில் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்க, வயலன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா ஒன்று அவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மறைமுகமான பெனிஃபிட்ஸாக இருக்கலாம், சோஷியலி அப்ரூவ்டு பெனிஃபிட்ஸ். அதாவது நான் இன்னாரோட மனைவி இல்லை இன்னாரோட கணவன் சொல்கிறதில்ல, சமுதாயத்தில் எனக்கு ஒரு நல்ல பேர் இல்லை, அட்லீஸ்ட் கல்யாணம் ஆயிடுச்சு, கணவனோட இருக்காங்க இல்லை மனைவியோட இருக்காங்கிறது ஒரு சோஷியலி அப்ரூவ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், இப்போ நான் விட்டுட்டு போயிட்டேன்னா கரெக்டாக என்னோட சம்பளம் மட்டுமே என்னோட வாழ்க்கைக்கே பத்தாது, ஏன்னா என்னோட லைஃப் ஸ்டைலை நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ இந்த ஒரு காரணத்தினாலையும் பிரித்தமாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படிப்பா. இன்னொன்று, இந்த லீகல் ஹேஸில் நான் கோத்ரூ பண்ணணுமா, அதை விட நீ பாட்டுக்கு அப்படி இரு, நான் பாட்டுக்கு இப்படி இருக்கிறேன் அப்படின்னும் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ணுறவங்க நிறைய பேர், இல்லாததை க்ளோரிஃபை பண்ணுறவங்க இருக்காங்க, இருக்குது ஃபார் அதர் ரீசன்ஸ் புட்டப் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க, பேரண்ட்ஸ் இன் யூஸ், சொசைட்டி இன் யூஸ், அதனால வேறு வழி இல்லாமல் இருக்கவங்களும் இருக்காங்க, எதிர்த்து போராடுறவங்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இல்லை இப்போ இது வந்து இந்த வயலன்ஸ்னு தெரிஞ்சு சரி எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது ஸோ ஐ எம் தேர், பட் அது வயலன்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்களா? வயலன்ஸ் அந்த அது எந்த அளவுக்குங்கிறது No, see, society, sorry, No, it is. cutting in. There is the older generation who say that I suffered it, it's all okay. அதனால உனக்கும் இது என்ன பிரச்சனையே இல்லை. Other Point people they, parcel of they life. believe is ரெண்டு சாத்துனா என்ன, why are you making a big noise about it? This is the problem. எல்லாம் தான் செய்கிறாங்கல்ல, அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் தான் செய்கிறாங்கல்ல, 2 அடி தானே, எப்பயோ தானே அடிக்கிறான், வாங்கினா என்ன, நிறைய இடத்தால அணைக்கும், அடிக்கிற கை தான் அணைக்கும். வயலன்ஸுன்னு தெரிஞ்சும் சில பேர் வேறு வழி இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கா. ஏன்னா நான் திரும்பி எங்கே இப்போ நான் இன்றைக்கி பார்க்குற ஒரு பெண் வந்து வயலன்ஸுன்னு பெருசாக கிடையாது, ஆனால் அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய இமோஷ்னல் இன்எபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு ஒரு வயலன்ஸ் தான். அதாவது என்னோட விருப்பு வெறுப்புகளை புரிஞ்சுக்காத ஒருத்தரோட நான் வாழறதுங்கிறதுமே ஒரு விதமான வயலன்ஸ். அடிக்கிறது துன்புறுத்துறது தான் வயலன்ஸ். என்னோட இமோஷ்னல் அங்கே இருக்குது, என்னோட பார்ட்னர்கிட்டேருந்து அதுக்கான பதில் கிடைக்கலங்கல, அதுவும் ஒரு விதமான வயலன்ஸ். ஆனால் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சாலும் குடும்பத்தில் யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால ஐ எம் புட்டிங் அப் வித் திஸ். அது என்ன ஆகும்னா வேறு விதமாக ரிஃப்ளெக்ட் ஆகும், சைக்கலாஜிக்கலாக வேறு நிறைய விதங்களாக மேனிஃபெஸ்ட் ஆகும். ஃபிசிக்கல் பெயின் நிறைய கொண்டு வருவாங்க, எப்போ பார்த்தாலும் எனக்கு கோவம் வருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அதில் இஃப் யூ ஓப்பன் த லேயர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தெர் இஸ் அண்டர்நீத் சம் வயலன்ஸ். எஸ். இப்போ நம்மளுடைய போலீசிங் சிஸ்டமில் அன்னைக்கியோட இன்றைக்கி பார்க்கும்போது கம்ப்ளைண்ட் அட்ரஸல் சிஸ்டம் இப்படின்னு நிறைய வந்துருச்சு, டெக்னாலஜிக்கலாகவும் ஆப் வந்துருச்சு, காவலன் ஆப் வந்துருச்சு. நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? ஆர் பீப்புள் கம்மிங் அண்ட் டேக்கிங் திஸ்? இல்லை, there is, you have to take it in different ways. Those who, lots of people are now coming forward to complain. They're coming and complaining. Complaint எந்த மாதிரி இருக்கலாம், that I'm not saying, but they are coming. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் they are coming and giving the complaint. We are in a position today where if, say, somebody comes and gives a complaint, அது கான்ஃபிடென்ஷியலாக வைக்கலாம். Earlier that wasn't there. I mean, earlier means I'm talking about 50 years back. And later it is only in certain cases that it was there. But இப்போ the IO has the power to lock the FIR. Therefore, it cannot be seen by anybody else except the court, the IO, his supervisory officer. So there are some facilities which are available. But we must also look at the fact, are all the people who are being victims of violence of any kind, it can be emotional violence, not physical, emotional violence irukkalam, financial violence irukkalam, are all of them coming and giving a complaint? That is a question I really cannot answer. Nobody can answer because nariya per varmatanga. For it is not only because எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் அது கிடையாது. இட் இஸ் எதுக்கு இந்த வம்பு, சொசைட்டி என்ன சொல்லும், என் தங்கச்சியை யார் வந்து கல்யாணம் பண்ணுவார். ஸோ லைக் தட் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் social pressure. social pressure. So it's in all this that we are looking at
the complainant coming, whether it's a man or whether it's a girl. ஏன்னா பழைய காலத்தில் somebody came to see me, I was sitting in a police station. அவர் வெளியே போனப்போ அவர்கிட்ட என்ன கேட்குறாரு, ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது, நம்ம குடும்பத்துக்கே பெரிய வம்புன்னு. வாட் இஸ் இஸ் மை போலீஸ் ஸ்டேஷன்? ஐ told them afterwards, has got young men and women there who are working hard. You know, a place shouldn't have a stigma. That is okay. Not just வம்பு, கேவலம். எங்க பரம்பரையே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல காலை வச்சதில்ல, கோர்ட்டுக்கு போய் நின்னதில்லை, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியா ரெப்ரசன்டேஷனில் இந்த வயலன்ஸ் இது வந்து இது விமன் விக்டிம்ன்றது மட்டுமே இல்லை, க்ரைம் இன்டியூசிங் பிஹேவியரும் மென்னுக்கு போகுது. when it is an offense, you are behind bars. நாளைக்கு வந்து இந்த தவறை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு மென்னாக இருந்தாலும் நீங்கள் வந்து you are in court, your life has lot of challenge, like because you have created a crime, inflicted some violence against somebody. அப்போ இதை மீடியா ரெப்ரசன்டேஷன் வந்து என்ன பண்ணுது? இஸ் இட் க்ளோரிஃபையிங், இஸ் இட் சென்சிட்டிவ்லி டாக்கிங் அபவுட் இட், ஹியூமராக இதெல்லாம் திருப்பி போயிட்டுருக்கா, இது மாறிட்டு இருக்கா உங்களுடைய பார்வையில் எப்படி? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அது வந்து 24 hours 24/7 எல்லா நேரமும் ஊடகங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற காரணத்தினால பலதும் வந்து ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லாமல் சென்சேஷனலைஸ் ஆக்கப்படி கொண்டிருக்கிறது தான் நான் சொல்லுவேன். மேடம் லத்திகா சார் எனக்கு நல்லா தெரியும். நான் தான் பிரேமானந்தாவில் கம்ப்ளைண்ட் எழுதினேன். அவங்க தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தா ப்ராசிக்யூட்டர் இங்கே தரப்பவங்க தான். அதில் வந்து 2 லைஃப் சென்டென்சஸ் டு ரன் கான்சிக்யூட்டிவ்லி விதவுட் ரெமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமானந்தா ஜெயிலே தான் இறந்து போனார். அந்த விக்டிம்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து சப்ஸ்டான்ஷியல் காம்பன்சேஷன் முதல்ல கொடுக்கப்பட்டது அதில் தான். அந்த பர்டிகுலர் கேஸை நாங்கள் வந்து ஊடகம் வழியாக தான் வெளியில் கொண்டு வந்தோம். அந்த காலத்தில் இந்த மாதிரியாக வெறும் தூரதர்ஷனத்தோடு வேறு இருக்கல. ஆனால் ரஷிதா பகத் வாஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவங்க மூலியமாக வெளியில் எழுதி அதுக்கப்புறமா இவங்க போலீஸ்காரங்க அதை கையில் எடுத்து அதை கொண்டு வந்தோம். ஆனால் அன்றைக்கு வந்து இந்த ஊடகங்கள் ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்கிட்டு இருந்தது. they were not sensationalizing, they were sailing with the victim, doing things. பட் இன்றைக்கு பல விதமான ஐடியாலஜிஸோட இந்த ஐடியாலஜி இல்லாமலே வெறும் காசுக்காக ஒரு கன்சூமரிஸ்டிக் இதோட தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல ஊடகங்கள், எல்லாரையும் சொல்லலை. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் பாஸ்டில் அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த அந்த ரேப்பில் எஃப்ஐஆர் லீக் ஆச்சுது. மேலே இப்போ சொன்னாங்க எப்படி லீக் ஆகக்கூடாது, லீக் ஆச்சு. ஸோ இன்றைக்கு எப்படியாவது நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பிரேக்கிங் நியூஸ் எவ்ரி செகண்ட் தேர் இஸ் a breaking news. அது காமிக்கல அப்படின்னா அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் வேலையை இல்லாமல் போயிருங்கன்னு பயப்படுறாங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சென்சேஷனலைசேஷன் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. ஊடகங்கள் நிச்சயமாக ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் இதை விட நல்லாயிருக்கும். எக்ஸாக்ட்லி. நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க இந்த ஃபில்ம் ரெப்ரசன்டேஷன்ஸ் கதைகளில் மென் அண்ட் விமன் எப்படி கேரக்டரைசேஷன் எப்படி பண்ணுறாங்க? இதாக அகெயின் ஒரு எண்ட் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம் கொண்டு போய்க்கலாம். ஒன்றா ரொம்ப ரொமான்டிக்காக இல்லை எல்லாரும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வாழற மாதிரி காட்டி அதை மிமிக் பண்ணணும், அதை மாதிரி பண்ண முடியலன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதாவது அப்படிலாம் இருக்கவே வேண்டாம். எனிதிங் இன் சினிமா, எனிதிங் இன் மீடியா இஸ் ஒன்லி an exaggerated version. நம்ம பாட்டுலாம் பாட முடியாது, 10 பேர் அனுப்பிக்க முடியாது. இந்த ரியாலிட்டியை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது அந்த சினிமா ஹீரோ மாதிரி வரணும், அந்த சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கணும், என் வாழ்க்கையை அவ்வளோ சினிமாட்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இருக்கிற இந்த மீடியா மட்டுமே நான் பேசல. போஸ்ட் பண்ணுறவங்க, இந்த ரீல்ஸ் பண்ணுறவங்க, இந்த டிக்டாக் கொஞ்ச நாள் மாறிடுது, இது எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக நம்மளும் வாழணும் அப்படிங்கிற ஒரு மாயைக்குள்ளே எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுது, மை ஸ்டோரி பிகம் த வேர்ல்ட் ஸ்டோரி. அவங்க சொன்ன மாதிரி மைண்ட் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் டு ரீச் அண்ட் எல்லாரும் அதை பார்க்கணும், எல்லாரும் அதை லைக் போடணும், அதுக்காகவாது ஒரு ப்ரிட்டென்ஷியஸாக ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்புறம் என்ன ஆயிடுது, ஒரு எவ்வளோ நான் வெளியில் சொல்லலாங்கிறத தாண்டி எதை வேணாலும் வெளியில் சொல்லலாம். வாட் வாஸ் வித்தின் த வால்ஸ் இஸ் ஆல்சோ பீங் ஸ்போக்கன் அபவுட் லவுட்லி ஆர் எக்ஸ்பிளைன்ட் ஆர் எக்ஸிபிட்டட் லவுட்லி விச் இஸ் நாட் ரிக்வயர்ட். எதை எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதுதான் பெட்டர். நீங்கள் அதிகமாக கொடுக்க சென்சிட்டிவிட்டி போயிடுது, சென்சேஷனலும் போயிடுச்சு, டீசென்சிட்டைஸ் ஆகிட்டோம். இப்போ ஏன் நமக்கு க்ரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதான் நான் நினைப்பேன்,
இந்த வீடியோ கேம்ஸ்ல எல்லாம் வந்து ஷூட் பண்றது தப்பு இல்ல, ஒருத்தரை கொலை பண்றது தப்பு இல்ல. டெய்லி அதை விளையாண்டு நிஜமாவே யாராவது ஒருத்தர் சுட்டா எனக்கு அதோட இம்பாக்டே இல்ல. ஒரே தடவை பர்த்டேக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தப்ப அதை தொட்டு பார்த்துக்கிட்டோம். நினைச்சா ஆர்டர் பண்ணலாங்கும் போது எந்த போனால் என்ன வாங்கிக்கலாம். ஸோ வி ஆர் கெட்டிங் டீசென்சிட்டைஸ் டு எவ்ரிதிங், டு இமோஷன்ஸ், பர்டிகுலர்லி ஆல் த நெகட்டிவ் இமோஷன்ஸ் வி ஆர் டீசென்சிட்டைஸ். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, யாரும் போய் தூக்குறது இல்லை. உடனே இருந்து ஒரு செல்ஃபி இல்லை ஒரு ரீல் எடுத்து போடவோ இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிடணும். தேர் லிவிங் த மூமெண்ட். ஒரு கோயிலுக்கு போகிறாங்களா, அங்கே ஒரு ஃபோட்டோ. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க, ஆமாம் ஒரு விஐபி வீட்டு சாவுக்கு போனால் அங்கேயும் ஃபோட்டோ எடுக்கா. போறதே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எவ்ரிவேர் இட் வந்து எல்லாமே மீடியா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த பீப்புள் வந்து அதிகமாக காட்டி எனக்கு என்னமோ the value of everything is going down and we are getting desensitized. எதுவுமே என்னை வந்து இம்பாக்ட் பண்ணலைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்று மேம், இப்போ நீங்கள் எல்லாருமே சட்டம், லா அண்ட் ஆர்டர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் இதிலலாம் இருக்கிறீங்க. இப்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆல் தி இப்போ ஓடிடி வெப் சீரிஸ் சொல்லுவாங்க, எல்லா ஃபில்ம் இல்லாமல் இந்த சீரீஸில் எல்லாமே என்னென்னா விமன் க்ரைம், இதுதான் அவங்களுடைய ஒரு யூஎஸ்பி. நாங்களும் ஒரு மீடியா ஹவுஸில் போய் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறது கேட்கும்போது இந்த மாதிரி வெப் சீரிஸ்லாம் இப்போ எடுக்கல. யூ ஹாவ் அ ஸ்டோரி ஆஃப் லைக் விமன் க்ரைம், விமன் வந்து அந்த க்ரைம் சம்மந்தமான லீடில் இருக்கணும் அண்ட் தெர் இஸ் க்ரைம். இந்த மாதிரி ஸ்டோரி தான் எடுத்துருவாங்க. இப்போ இதுதான் ட்ரெண்ட். ஸோ விமன் அண்ட் க்ரைம் இஸ் எ ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனெல்லாம் இப்போ வந்து ஒர்க் ஆகுது. ஹவ் யூ விட்னஸ்ட் எனிதிங் இந்த இப்போ இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கேன் லாக் தி எஃப்ஐஆர், இது மாதிரியான தி ட்ரஸ்ட் பில்டிங்காக இருக்கா, இல்லை போலீஸ் சிஸ்டம் மேலே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி? See, the police, let's put it at station level. எல்லாருக்கும் complaint இருந்தால் the first place you go to is police station. Now, over the years, ஒரு attitudinal change வரணும்னு சொல்லிட்டு training is being given. Not by the police, it's by the professionals who are coming and training our sub-inspectors and inspectors. இது போக in the last 10 years, there are police officers, again sub-inspectors, inspectors, DSPs, அவங்களுக்கு sensitization training for what? Sensitization training to deal with victims of violence. Whether they're children, whether they are women mostly, whether they are even men. For dealing with the victim of violence, to give them confidence, to give them the wherewithal to stand firm right till the end, till trial is over. So they speak to them, they tell them, they're like halfway house between counselor and police. They speak to them. Then there's the other thing, there are counselors available who talk to these victims, but as the first and point of time, இவங்க தான் பேசி you are not to blame, அதுதான் முதல்ல சொல்கிறாங்க, you are not to blame. As the victim, there's nothing against you. ஏன்னா நீங்கள் if you looked at cases earlier, if there was say a sexual assault, rape, whatever case, one of the questions that used to be asked by everybody was, நீ என்ன செஞ்சது? Why you went there? Why you went there? நீ என்ன, you did something, அதனால இது நடந்தது. That is out. That is definitely out. You cannot say that. The victim cannot be asked, what did you do? You have to reassure her that you are not to blame. So now these kind of trainings are also taking place, and like every other place, if say 1,000 police stations do the work like that and one doesn't, media அந்த ஒன்னில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லா போலீஸும் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அண்ட் more training கொடுக்கணும், laws மாற்றணும், இதெல்லாம் சொல்லுவோம். It's not necessary. We've got laws, we can do everything within it, and we've got really good men and women in the force who are interested in doing the work.
இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஒர்க்கிங் யங் பீப்புள் ஒர்க்கிங் ஆர் ஸ்டடிங் இன் காலேஜ் ஜென்ஸி ஜென்ரேஷன். ஸோ இங்கே வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் இது வந்து இன்னும் கொஞ்சம் முன்னை விட கொஞ்சம் பயம் குறைஞ்சிருக்கு. கெட்டிங் இன் டு ரிலேஷன்ஷிப் அண்ட் கெட்டிங் ஸ்ட்ராங் இன் டு ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் ஈஸியாக தே ஆர் இன் டு. ஆனால் வயலன்ஸ் இல்லையா அப்படின்னா இருக்குது. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புல்லிங். சைபர் புல்லிங்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ ஐ ஹாவ் யுவர் பிக்ஸ், நம்ம 2 பேர் க்ளோஸாக இருந்த வீடியோஸ் என்கிட்ட இருக்குது, பிக்சர்ஸ் என்கிட்ட இருக்குது இப்படின்னு சொல்கிறது. I have personally witnessed a lot of youngsters on road because I drive by two-wheeler. ஒரு ரோடில் ஐ எம் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் இன் அ கார்னர் அண்ட் ஹேவிங் அ கால். ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி பைக்கில் ஒரு பாய் உட்காந்துருக்கான், அந்த கேர்ள் பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த கேர்ளோட கையை வாங்கி இஸ் லைக் ஃபோல்டிங் திஸ் ஃபிங்கர் லைக் திஸ். ஷீ இஸ் க்ரைங் அண்ட் ஷீ இஸ் நாட் ஷவுட். இட்ஸ் அ டே டைம். ஐ எம் ஜஸ்ட் சேயிங் டே டைம். எனக்கு அது பார்த்துட்டு என்ன இது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐ கிரியேட்டட் சம் நாய்ஸ் அண்ட் ஐ செட் லைக் திஸ் இஸ் மை ஷாப் ஒன்லின்னு போய் சொல்லி சிசிடிவிலாம் வருதுன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் தட் கேர்ள் இஸ் நாட் சீக்கிங் ஹெல்ப். ஷி காட் இன் டு த சேம் பைக் அண்ட் தே லெஃப்ட் த ஸ்பேஸ். எனக்கு வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, பீஸ்ஃபுல்லான ஒரு இதுவாகவே இல்லை. இட்ஸ் நாட் ஓவர், நோ, இட் மே கண்டினியூ. அதே மாதிரி ஸ்லாப்பிங் சம்படி நடக்குது ரோட்டில் அண்ட் வி ஹாவ் டு கிரியேட். அங்கே நின்று கேட்குறேன் ஏதாவது. பட் எல்லா நேரமும் நம்ம எல்லா யாரோடைய லைஃப்லையும் நம்ம இருக்க மாட்டோம். வேறு யாராவது எப்படி இது கேக் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இது மாதிரி பப்ளிக் ஸ்பேஸில் தென் வென் சம்மன் டாக் அண்ட் வென் ஐ ஆஸ்க் நம்ம ஏதாவது பிரச்சனையான ஐ ஆஸ்க் த கேர்ள், ஷீ சேஸ் நோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. பட் ஈ கான் லீவ்ல. அட்லீஸ்ட் பக்கத்தில் போலீஸ் பூத்தில் வீல் இன்ஃபார்ம், நோ தெர் இஸ் சம்திங் ஹேப்பனிங், கைண்ட்லி கோ. இதெல்லாம் செஞ்சுட்டு தான் போகிறோம். பட் இது எல்லாருமே செய்கிறாங்களா நமக்கு தெரியாது. பட் வாட் இஸ் ஸ்டாப்பிங்? வாட் இஸ் ஸ்டாப்பிங் அப்படின்னா, இப்போ நான் இங்கே வரதுக்கு முன்னாடி there was a woman from one IT company. Her monthly salary is 93,000 rupees take. Her husband is in the equal position, and she comes and tells me she has a daughter aged 9 years, and she tells me she is being continuously subjected to all violence, including of course financial violence. அவளுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. 10 பைசா செலவு பண்ணால் கூட அவங்ககிட்ட கேட்டு தான் பட்டோம். இதுக்கெல்லாம் மேலே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஷி கம்ஸ் அவுட். அவளை போட்டு அடித்து இவ்வளோ தூரம் ரத்தத்துடைய ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாள். இதோட அவள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம். ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் லீகல் கேஸ் ஆக்க சொல்லியிருக்காங்க. அவங்க போலீஸ்க்கு ரெஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ரொம்ப சீரியஸாக அம்மாவும் பொண்ணும், அம்மா வந்து இல்லை எல்லாம் பண்ணிடக்கூடாது, மாப்பிள்ளையை உள்ளெல்லாம் தள்ளிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு சரி ஆமாம் பொண்ணு இருக்கு இல்லையா நமக்கு, இந்த பொன் குழந்தைய நம்ம பார்க்கறதுக்கு இவனை உள்ளே தள்ளிடக்கூடாது. ஸோ இவ்வளவு ரத்த காயத்தோட ரணத்தோடு வர்ற பொண்ணு கூட அவ்வளோ 93,000 ரூபாய் மாதம் சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தி, she is protective of her husband who is committing all sorts of violence against her, including you could call it an attempt to murder. It's just not assault. இதுதான் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு பக்கம் மேடம் சொன்ன மாதிரி சின்னத்தை கூட பெருசாக எக்ஸாஜரேட் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு வயலன்ஸையுமே அவங்களே உள்ள முழிஞ்சிக்கிட்டு எதையும் எதிர்கொள்கிறதுக்கு தைரியம் இல்லாமல், அவங்க கேள்வி கேட்குறதுக்கு தைரியம் இல்லாமல் பல்வேறான காரணத்தினால, ஒன்று சமூகம் என்ன சொல்லும், நம்முடைய குடும்பம் என்ன சொல்லும், நம்முடைய குழந்தை என்னாகும், நம்முடைய அம்மா அப்பாவுக்கு என்னாகும். இப்போ நான் வெளியில் போனால் எனக்கு யார் வாடகை வீடு கொடுப்பாங்க, இந்த வீட்டை நான் என்ன பண்ணுவேன். There are so many other things which are surrounding any sort of crime. It's not just a black and white. There are so many grey areas. அந்த grey areas-ஐ கவர் பண்ணி கொண்டு வரணும். அவங்களுக்கு நிஜமான ஒரு எம்பவர்மெண்ட் வேணும்னா சைக்காலஜிஸ்ட் கிட்ட, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனாயா உண்டு. எனக்கு தெரிஞ்ச அந்த ரோட்டில் நிற்கிற அந்த those who are in love relationshipன்னு சொல்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற இந்த வயலன்ஸ்லாம் கவுன்சிலிங்கே வராது. அது வந்து அங்கேயே ரோட்டே தான் இருந்து சொல்லும்போது நினைச்சு ஒருவேளை நம்ம 2 பேரும் ஒரே ஏரியாவை கிராஸ் பண்ணுவோம். நீங்களும் இந்த மாதிரி ஒன்று பார்த்தீங்களா? ஒரு 4 நாள் முன்னாடி என் கிளினிக்கு எதிர்த்தாப்புல, that was somewhere around 8:30, my car didn't come, so I thought I walk home. It is very close by. I thought சரி once in a way let me also walk. பைக்கில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒரு பொண்ணு பக்கத்தில் நிற்கிது. இல்லை நீங்கள் டே லைட்ஸு, நான் 8:30 டெய்லி. அவர் ஒரு ஹெல்மெட்டை கையில் வச்சுருக்கார். அந்த பொண்ணு அழுகுது, அவள் கண்ணை அடிச்சுக்கிறான். அவள் அடிக்கி அவள் வந்து கெஞ்சிரா. எனக்கு வந்து அதுக்கப்புறம் ஐ டென்ட் ஹேவ் த மைண்ட் டு மூவ். ஸோ ஐ ஸ்டுட் தேர் அண்ட் நான் அவங்க 2 பேருமே வேணும்னே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் ஒன்றுமே பண்ணல.
அட்லீஸ்ட் பார்த்தா அவங்க நிறுத்துவாங்க. அந்த பொண்ணு கெஞ்சுறா, அவங்க நம்மளை பார்க்குறாங்க, அவங்க நம்மளை பார்க்குறாங்க. அவன் அதையும் சேர்த்து தான் திட்டுறான். பார்த்தா பார்க்கட்டும், யார் வேணாலும் பார்க்கட்டும். அப்புறம் நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், கொஞ்சம் யோசிக்கணும், அடிச்சுக்கிறவங்களும் யோசிக்கணும், பயப்படுறவங்களும் யோசிக்கணும், யோசிச்சு முடிவெடுங்க. இப்போ வேணா வீட்டுக்கு போங்க 2 பேரும். நான் போகலை, சண்டை கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் நான் நடந்து போயிட்டேன். அப்போ நான் போகிற வழியில் நடந்து யோசித்தேன், ஏன் இந்த பொண்ணு இதை பார்த்துட்டு இருக்கிறா, ஏன் why is she putting up with this fellow? நான் இப்போ போய் இந்த பொண்ணு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், பட் ஐம் 100% கான்ஃபிடென்ட் திஸ் would be the answer. மேடம், அவன் என் மேலே ரொம்ப அன்பாக பொசசிவாக இருக்கான். பொசசிவாக ஒரு பார்ட்னர் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ நல்ல விஷயம்னு இன்னைக்கு நம்புகிறாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், அதுதான் சந்தேகத்தின் முதல் படி. யாராவது எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நான் உன் மேலே ரொம்ப பொசசிவாக இருக்காங்கன்னா இட்ஸ் a dangerous red flag. தயவுசெய்து தேங்க்ஸ் அப்படின்னு நான் இடத்த விட்டு அழுந்துருவேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி பொசசிவான ரிலேஷன்ஷிப் தான் ஃபில்மாக வருது. யூ கிவ் மீ யுவர் ஃபோன், ஐ கிவ் யுவர் ஃபோன். பாரு நான் எவ்வளோ ஒரிஜினலாக இருக்கேன், நான் யார் கூடயும் ஆக்ட் பண்ணுறதில்ல. இதுதான் ஃபில்ம் தீமாவே இருக்குது. அதுதானே சார் இப்போ வேணுங்கிறாங்க. அதுதான் நானும் சொல்கிறேன். ஸோ பொசசிவ்னஸ்ன்னு சொல்லும் போது ஐ திங்க் தட்ஸ் அ குவாலிட்டி டு லவ் சம்படி. பொசசிவாக இல்லைன்னா அவன் என்னை உண்மையாக லவ் பண்ணல, இல்லை அவன் என்னை உண்மையாக லவ் பண்ணல. யாரோட வேணா நீ பேசலான்னு சொல்லிட்டான்னா அவனுக்கு அப்புறம் தான் வேற ஏதோ இருக்குது. அதனால தான் எனக்கு இந்த ஃப்ரீடம் கொடுக்குறான். சம்வேர் we are also skeptical of taking freedom. We like being controlled. So the psychology says probably humans are used to being controlled, or it is ingrained that DNA of the female that somebody has to control you, and that person, if they are controlling you, they love you so much. அன்பு யாருக்கு ஒருத்தருக்கு இருக்கோ அவன் முதல் ஆரம்பம் சொல்லி அடிக்கிற கைதான் நினைக்கணும். அதே மாதிரி தான் அவன் பொசசிவாக இருக்கான்னா அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அதையே தான் அவனும் ஜஸ்டிஃபை பண்ணி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சதுனால தான் நீ அவனை பார்த்தப்ப எனக்கு பிடிக்கல, அவன் உனக்கு நோட்டு கொடுத்தப்ப எனக்கு பிடிக்கல, நீ அவளோட அவளும் சும்மா இருக்க மாட்டேன், நீ அந்த பொண்ணோடு பேசுறது எனக்கு அதனால தான் பிடிக்கல, நான் உன்னை ரொம்ப பொசசிவாக இருக்கேன். அப்படின்னா த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அன்பு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறதுனால தான் இதோட புட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. Maybe what we have to do is not we means general thing. In school, in college, we have to give relationship lectures. You know, to say what is correct behavior, what is not correct behavior. Then you're going to hit into a word which all three of us enjoy, but you will not, which is patriarchy, because adila poi everything comes there. You know, the behavior, வீட்டில் இருக்கிற behavior தான் வெளியில் வந்து காட்டுறாங்க. வீட்டில் என்ன நடக்குது, how the mother is treated, how the grandmother is treated, how the aunt is treated, how the grandfather is treated. Same thing continues. So we have to start teaching them what is right. ஆரம்பத்திலிருந்தே you have to teach a child to respect everybody. Man, woman, your fellow classmate, எல்லாம் respect பண்ணிட்டு இருந்தா we won't have this problem. We will have it in some way, but we won't have it in this huge thing. So because then they will know what is right and what is wrong. So that is something which I feel we must do. அண்ட் இன்னொன்று, இந்த ஃபில்ம் ரெப்ரசன்டேஷனில் இன்னொரு ஒரு சேலஞ்ச் என்னென்னா, இப்போ இந்த மாதிரியான ஒரு பாய் அண்ட் கேர்ள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அட் த டைம் வந்து கம் டு நோ இந்த கேர்ள் யாரோடையோ பேசியிருக்காங்க, அது அந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா, தி என்டையர் தியேட்டர் ஊஸ் தட் பிட்சிங், ஷீஸ் அ பிட்ச் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ளை பிராண்ட் பண்ணுறதுல, அதாவது கிரே ஏரியா இஸ் தேர் எவ்ரிவேர். அது அந்த விஷயத்தில் வந்து அந்த விமன் ஹாட் அப்படின்னா அதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஊவிங்கு, அந்த மாதிரி ஹீரோஸ் மீன் செலிப்ரேட்டட் இந்த இதில். இப்போது அது ஒரு பெரிய இதுவாக வந்து இந்த விமன் இஸ் ராங், யூ வில் ஃபைண்ட் அவுட் த மென் ஆர் ஆல்வேஸ் நவ். ஸோ என்ன சொல்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப உண்மையாக இருக்கிறது மென் தான், விமன் ஆர் ராங். அப்படி பெண்கள் எல்லாம் கண்ணகியாகவே இருக்கணும், ஆண்கள் தான் கிருஷ்ணனாக இருக்கலாம். அதாவது கங்கைக்கரை தோட்டத்துக்கு நடுவில் இருப்பாங்க ஆண்கள், பெண்கள் தான் ஆனால் யாரையும் பார்க்கக்கூடாது. ஆனால் அவங்க கங்கைக்கரை தோட்டத்துக்கு உள்ள பெண்கள் அதுவும் பெண்கள் தானே இல்லையா? ஸோ நம்முடைய ஐடியாஸ் அபவுட் திங் வாட் வி ஆர் ஆல்சோ ஐடியலைசிங் சிவனே கூட அகனாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதியை குடிச்சிட்டான்வா, ஆனால் தலைமையில் இன்னொரு பொண்ணுக்கு ஒரு கங்கையை வச்சுட்டிப்பாரு. ஸோ தெர் இஸ் ரியலி நோ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். எதுலேயுமே வந்து ஈக்குவாலிட்டி பற்றி அந்த பேசுகிறோம், இங்கே பேசுகிறோம், இந்த இதிகாசத்தில் இருக்குது, இல்லை வேறு கதைகள் இருக்குன்னு சொல்லுவோமே ஒழிய
உண்மையிலே யதார்த்தத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ஏகப்பத்தினவர் தான். அவன் கொண்டாட்டியோட அவனுக்கு இது கடல் கடக்கு போனால் அவங்க மேலே இருந்தவோட கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சீதையை கூட நீ அக்னி பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு நினைப்பாக்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஐடியலைஸ் பண்ணுற ஒரு கதைகளாகவும் இருக்குது. நீங்கள் இதிகாசத்தை இருக்கட்டும், புராணங்களாக இருக்கட்டும், நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் கதைகளாக இருக்கட்டும். ஒரு ஜெயகாந்தன் சொன்ன அக்னி பரீட்சை கிடையாது. தண்ணியை ஊற்றிட்டு முடிஞ்சு போச்சு, நீ க்ளீன் ஆகிட்டேன்னுட்டு அவங்க அம்மா சொன்னாங்க அந்த கதையில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்னி பரீட்சையில். ஆனால் அது இன்னைக்கு காமிக்கலை. எல்லாத்துலேயுமே வந்து the woman should show herself to be a very very virtuous woman. ஆனால் மேன் கேன் பி எனி திங். அவன் ஆம்பளை தானே, அவன் 1000 பேர் கூட போகலாம். அந்த பொம்பளை நீ எதுவும் தொட்ட உடனே எதுவும் ஆயிரும். நீ வேலி மேலே பட்டா சீலுக்கு தான் ஆபத்து, வேலிக்கு ஆபத்து இல்லை. வேலி வந்து ஆம்பளை, சேலை தான் பொம்பளை. எல்லா இடத்துலையும் வந்து வல்னரபிளாக இந்த பிள்ளை காமிச்சிட்டு அவள் தான் எல்லாத்துக்கும் அடங்கணும் ஒழுங்கணுங்கிற ஒரு மனோபக்குவம் தான் நமக்கு இருக்குது. அதுதான் அவங்க பேட்ரியார்கி சொன்னாங்க. ஆமாம். இப்போ இந்த பேட்ரியார்கி எல்லாம் இப்போ வேறு மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் அது போய்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிற அது பொசசிவ்னு எடுத்துக்கிறாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கு புரியலையா அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் விச் ஆல் த திங்ஸ் ஆக்ட்ஸ் பிகம்ஸ் க்ரைம். ஏன்னா இப்போ இந்த புது ஜென்ரேஷனுக்கு இது தெரிய வேண்டியிருக்கு. இப்போ நீ வந்து என்னதான் லவ் பண்ணணும், நீ என்னை விட்டு போகக்கூடாது, உனக்கு என்ன பிடிக்கல, நீ இப்போ எப்படி சொல்லலாம், இவ்வளோ நாள் நம்ம லவ் பண்ணிட்டு தானே இருந்தோம், சடனாக நீ வந்து என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ரோட்டில் ஹெல்மெட்டால் அடிச்சுக்கிறேன், செருப்பால் அடிச்சுக்கிறேன், இதெல்லாம் பிஹேவியரை பார்த்துட்டு திஸ் கேர்ள் டிசைட்ஸ் திஸ் இஸ் நாட் அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்னு டிசைட் பண்ணாலும், இல்லை நான் இப்போ வந்து உன்னை இது பண்ணிடுவேன், குத்திடுவேன், நான் இது பண்ணுவேன், நீ எந்த மேட்ரிமோனியில் எது போட்டாலும் நான் அங்கே வந்து உன்னை பற்றி டீட்டெயில் போடுவேன். இது மாதிரியான புல்லிங் இருக்குது. இதில் இது க்ரைமாக இல்லை. இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் தான் இவளை லவ் பண்ணேன், இவள் வந்து என்னை டிச் பண்ணுறா அப்படின்னு அவனுடைய ஸ்டாண்ட். பட் இட் இஸ் க்ரைமா இல்லையா, இது வந்து இப்போ பப்ளிக்கு தெரியணும். இல்லை என்ன லைன், நீ வந்து லவ் பண்ணியிருக்கலாம், ஆனால் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் இட் ரைட், லீகலி ரைட். ஸோ அதுதான் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் கப்புள், யங்ஸ்டர்ஸ் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இது வந்து நான் வந்து உன்னை பிடிச்சி தான் செய்கிறேன், நீ தான் என்னை பிடிக்காமல் போகிற அப்படின்னு செய்கிற ஆக்டு, இதில் எங்கே க்ரைம் இருக்குது, இது எங்கே வந்து someone is becoming victim of your crime, இது எங்கே லீகலி ஆக்ஷனபிள். இதில் சில பேருக்கு இதெல்லாம் லீகலாக ஐ கேன் கம்ப்ளைன்னு தெரியல. பிகாஸ் இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் ஒன்லி. இல்லை கல்யாணமே நின்று போயிடும்ன்ற அளவுக்கு ஒருத்தர் மிரட்டுறாங்க, என் ஃபோட்டோ அனுப்ப, வீடியோ, இதை போய் நம்ம வெளியே போய் சொல்கிறதா, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை வீட்டில் சொல்கிறதுக்கே பயப்படுற நினைப்புக்களை இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த ப்ரெஷர்லேருந்து வெளியில் வர வந்து பாசிபிளாக இது என்ன சிஸ்டம் இன் போலீஸ் இருக்குது, லீகலாக என்ன இருக்குது, இந்த ட்ராமாலேருந்து வெளியே வர்றதுக்கு கவுன்சிலிங் ஆகிட்டா. ஸோ ஃபஸ்ட்டு மேடம் சொல்லும் போது இன்னொரு பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. கருப்பு இஸ் ஈக்குவல் டு பெண்கள், இந்த ஒரு ஐடியாலஜியை நம்ம மனசில் பொதிச்சிட்டோம். அதுவுமே ஒரு காரணம் டு புட் அப் வித் க்ரைம். நான் ஒருத்தனை லவ் பண்ணிவிட்டு நான் எப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவேன். அண்ட் ஐம் நாட் பிளேமிங் தெம். பட் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, நிறைய இந்த மீடியானால செக்ஸ்டிங்னு ஒன்று வந்துச்சு. இன்னும் நிறைய பிக்சர்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஃபிசிக்கலாகவும் இருக்கிறாங்க டு சம் எக்ஸ்டென்ட் ஆர் டு த ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட். ஸோ இதெல்லாம் நான் பண்ணிவிட்டு நான் எப்படி இவனை விட்டுட்டு போவேன், இதை இவன் வெளியில் சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன். ஸோ ஐம் புட்டிங் அப் வித் அ க்ரைம் பை நோயிங் இட் இஸ் அ க்ரைம். சில பேருக்கு தெரியல, கண்மூடித்தனமான காதலில் அதை நம்புகிறாங்க, அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் மோஸ்ட்லி இன்றைக்கி இருக்கிற இரு பாலருமே இது க்ரைம்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இதை தாண்டி அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, நான் என்னோட அன்பால் திருத்திடுவேன். கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா இப்போ அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னா, லாங் டிஸ்டன்ஸ் இல்லை நாங்கள் பிரிஞ்சிருக்கிறதுனால தான் இப்படி இருக்குது, நாங்களே சேர்ந்துருந்தா கேவலமாக இருக்கும். அது சொல்ல முடியாது, குழந்தை பிடிச்சா. ஆமாம், நாங்கள் ஒரு சேர்ந்து இருந்துட்டோம்னா அவருக்கு வந்து என் மேலே நம்பிக்கை வந்துடும்ல, எனக்கும் அப்போ வந்து அவர் கூடவே இருக்கும்போது நான் அன்பை கொடுத்து எப்படியாவது திருத்திடுவேன். ஸோ இந்த நம்பிக்கையினாலையும் இதை க்ரைமாக பார்க்குறத தன்னை ஏமாற்றிக்கிறான். தே நோ ஃபார் ஷுவர். பட் ஒன்று அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஃபிசிக்கலாக இருந்தது ஒரு காரணம் இருக்கலாம், இல்லை இவர் வெளியில் சொல்லிடுவாருங்கிற பயம் இருக்கலாம், இல்லை இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்குவேன் மிரட்டினது ஒரு காரணமாக இருக்கலாம். பல காரணங்கள் அதனால் புட்டப் பண்ணிக்கிறாங்க. பட் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த சினிமாவில் வர நம்பிக்கை. ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு சினிமா பார்த்தேன், விச் வாஸ் இன் 1980s. அதில் வந்து அந்த பொண்ணு வந்து ஷீ சென்ஸ் மிக்ஸ் சிக்னல்ஸ். காதலிக்கிறேங்கிறா, உடனே காதலிக்கலைங்கிறா. அவன் பாவம் அவள் பின்னாடியே போகிறான். நான் சும்மா இல்லாமல் நான் சொன்னேன், இது பாவம் மிக்ஸ்டு சிக்னல் அனுப்புது, அவன் தான் ஸ்டாக் பண்ணுறான்னு. எங்கள் வீட்டில் எல்லாரும் கோவம் வந்துருச்சு, எந்திரிச்சு உள்ளே போயிருமான்ட்டான்.
இது எவ்வளோ பெரிய ஹிட் படம், நீ இதில் போய் இவ்வளோ குறை கண்டுபிடிக்கிறீங்க. இதைத்தான் இன்னைக்கு ஸ்டாக்கிங்னு சொல்கிறோம். அந்த பொண்ணை பிடிக்கலன்னா நீ அவ பின்னாடியே கோயிலுக்கு போகிற பக்கம் போகக்கூடாது, வேலைக்கு போகிற பக்கம் போகக்கூடாது, சினிமா போகிற பக்கம் போகக்கூடாது. அண்ட் அந்த பொண்ணுமே ஒரு நேரம் சிரிக்கிறது, ஒரு நேரம் திரும்பி பார்க்காம ஃபாலோ பண்றதுன்றது ஸ்டாக்கிங் கிரைம். எனக்கு விருப்பம் இல்லாம ஒருத்தர் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்கன்னா எனக்கு உடன்பட்டு அவங்க பாடி கார்டா வரட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு பிடிக்கல, ஐ எம் நாட் லைக்கிங் இட்னு சொன்னதுக்கு அப்புறமும், இல்லை நான் பயப்படுறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ என் பின்னாடி வர்றீன்னா இட் இஸ் ஸ்டாக்கிங். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல சம்வேர் பெண்களுக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்குது. அவன் என் பின்னாடியே வர்றது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து சிக்னலே கொடுக்கல, நீ வானும் நான் சொல்லலை, வராதுன்னு நான் சொல்லலை. சம்வேர் ஐ எம் ஆல்சோ என்ஜாயிங் திஸ். அந்த ஒரு மனோபாவமும் இவங்க கிட்ட இருக்கு. அதனாலயே இவன் என்ன நினைச்சுக்கிறான், ஓ நான் எந்த எக்ஸ்டென்ட் போனாலும் இவ பேசாம இருப்பா போல இருக்கு. ஆனா இப்ப நீங்க இந்த சொல்ற ஸ்டேட்மெண்ட்க்கு வந்து பாக்குறவங்க அப்படி நினைச்ச கூடாது. எல்லா விமனுக்கும் வந்து ஒரு லைக்கிங் இருக்கும், ஸோ ஐ கேன் கண்டினியூ. அதுதான் நான் சொல்றேன், இட் இஸ் அகெயின் த இம்மெச்சூர் பர்சன். அது ஃபீமேல் மேலுங்கிறதே இல்லை, இது ரெண்டு இடத்துலையுமே ஒரு இம்மெச்சூரிட்டி இருக்கையில இதை நம்ம ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேலே அலோவ் பண்ணோம்னா பிரச்சனை ஆகிடுங்கிறத ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறோம். One, the person doesn't give any signal, but I continue to stalk her. One, she gives a signal which is very mixed and I continue to stalk her. Once upon a time அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, இப்போ என்ன பிடிக்கலங்கிறாங்க, ஆனால் நான் கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா அந்த பொசசிவ்னஸ் என்னுடையவள் அப்படின்னு சொல்லும் போது இவ எப்படி அவ்வளோ நேரம் லவ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணு பிரேக்கப்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவள் மேலே ஆசிட் ஊத்துறது, அவளை பற்றின ஃபேஸ்புக்கில் போடுறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது, அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் அனுப்புறது, அவங்க வீட்டு முன்னாடி போய் நின்று பேசுறது. இல்லை இப்போ ரீசெண்டாக 2 days முன்னாடி ஒரு இஷ்யூ என்னென்னா, அவங்களுடைய ஃபோன் நம்பரை வேற ஒரு இந்த மாதிரியான ஒரு ஃபோன் சைட்டில் அது ரொம்ப அது வெரி காமன். அதான் அது வந்து ரொம்ப சிம்பிளாக நடக்கலாம். அதாவது என்னோட பேர் வெளில வராது, ஆனால் நான் பழி வாங்கிட்டேன். See, that's the digital world. நீங்கள் உங்கள் விக்டிம் போய் கன்ஃபரண்ட் பண்ண தேவையில்லை. You can commit all the crime without being anywhere near your victim. Yes. That's the digital world. இப்போ இதெல்லாம் what you mentioned, நீங்கள் சொன்னது இப்போ, that it's a crime they have to know. See, now you remember the famous case, Nuambakam railway station, Swati was Swati was. Now in that case, she is not friendly with that chap. Random, she's talking to somebody, smiles, he thinks she's smiling at him. So now all you have these problems. People think they're smiling and then they go following the girl. This is the extreme step. Whatever it is, men have got to learn, so also women, that when you say no, it means no. Whatever it is, be able to take that rejection. Now that is something we have to learn ourselves. இல்லை அதில் என்ன அவங்களுக்கு வருதுன்னா, நாங்கள் 2 பேர் பேசுகிறோம், எஸ். நாங்கள் 2 பேர் பீச்சுக்கு போகிறோம், எஸ். நாங்கள் 2 பேர் பீச்சில் கடல் பக்கத்தில் 2 பேரும் உட்காந்துருக்கோம், எஸ். when I touch her, she says okay. But when I go to next thing, she says no. How come? You came along with me, you came to the beach without the knowledge of somebody, you accepted my touching your hand. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு நீ வந்து எப்படி நோ சொல்லலாம்? நோ சொன்னா அதுதான் எஸ்ன்னு சொல்லக்கூடிய மாதிரியான பாட்டுகள் எல்லாம் கூட நம்ம அதுதான் எஸ்எஸ்ன்னு அர்த்தம்லாம் சொல்லி பேசலாம். அப்படி இல்லைங்கிறத நம்ம இன்டர்னலைஸ் பண்ணணும். ஒன்று நோன்னா நோ தான், தெர் இஸ் நோ இன் பிட்வீன் நோவும் எஸ்ஸும் ஒன்றும் கிடையாது. பட் இந்த எந்த இடத்துல இது லக்ஷ்மண் ரேகா வருது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் $1 million கொஸ்டின். ஸோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராமிஸ் டு மேரி அண்ட் தென் ஹேவிங் எ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னால் அதை வந்து குற்றமாக பார்க்கலாம். அல்லது மேக்கிங் த அதர் பர்சன் பிலீவ் தட் ஹி இஸ் மேரிட் அண்ட் தென் ஹி ஹஸ் பீன் ஹேவிங் எ ரிலேஷன்ஷிப்னா அது வந்து குற்றமாக பார்க்கலாம். ஆனால் 2 பேரும் ஒரு 2 adults ஹேவிங் அ கன்சென்ஷுவல் ரிலேஷன்ஷிப், வாலண்டரி கன்சென்ஷுவல் ரிலேஷன்ஷிப் கேனாட் பி டீம்டு டு பி அ கிரைம். ஸோ நம்ம அதில் வந்து எது குற்றம் எது குற்றம் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவதாக நம்ம பெண்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது என்னென்னா, பிட்வீன் ஸ்கின் டு ஸ்கின் தெர் இஸ் நோ சின்னுட்டு நிச்சயமாக நம்ம குழந்தைகளுக்கு தெரிவிக்கணும். அது இல்லாமல் எதிர்த்து இருக்கிறதுனால தான் என்னமோ தொட்டுட்டவுடனே நான் ப்ரெக்னென்ட் ஆகிடுவேன்னு நினைக்கக்கூடிய பெண்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்.
அதனாலேயே இன்னைக்கு எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு வாழ்க்கையே இல்லை, அதனால நீ உன் கூடயே தான் இருப்பேன்ட்டு சொல்லிக்கிட்டு வரக்கூடிய பெண்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுதான் அது என்ன அப்படின்னா, சமூகம் கொடுக்கக்கூடிய சில கருத்துக்கள், நம்ம மனசுக்குள்ள போகக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னா, பெண்ணுன்னா எல்லாத்தையும் பொறுத்துக்க வேண்டியவ, பெண்ணுன்னா என்னமோ ஊசி போட்டவ மாதிரி ஒரு 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 மாயையை கற்பிக்கிறது. அந்த பெண் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டா அப்படின்னு சொன்னா, உடனே உனக்கு இனிமே ஃபியூச்சரே இல்லை அப்படின்னு சொல்றதுனால தான் அந்த பெண் திருப்பியும் திருப்பி எல்லா குற்றங்களையும் எல்லா கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டு அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நார்சிஸ்ட் கூடயும் இருக்க விரும்புகிறா அல்ல இருக்கிறா. கேள்வி கேட்கறது இல்லை. குற்றம்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியும்னா கூட போகிறதில்ல. நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் தெரிஞ்சுட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா, போலீஸ்காரங்க கூட இது நான் வந்து எஃப்ஐஆர் போடுறேமா அவனை உள்ள தள்ளலாம்னா, வேண்டாம் சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அதனால் விக்டிம்ஸ் ஷுட் ஆல்சோ நோ தட் தே ஹாவ் அ ரைட் அண்ட் தே வில் நாட் பி எக்ஸ்போஸ்ட். இன்றைக்கி சட்டத்தில் குற்றம் இழைக்கப்பட்டவர்கள் விக்டிம்ஸுடைய பேரை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு வந்துருச்சு. அது இப்படி வெளியில் சொன்னால் அவங்கள வந்து அது ஒரு ஒஃபென்ஸிங் வந்துருச்சு. இந்த சூழலில் நிச்சயமாக நிவாரணங்கள் தேட முடியும், கிடைக்கும். அதற்கான வழிமுறைகள் இருக்குது. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லேயே இப்போ எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒரு கவுன்சிலர் அட்டாச் ஆகிருக்காங்க, விஆர்ஓஸ் இருக்காங்க, முன்ன மாதிரி கிடையாது. ஸோ ஒரு மனிதாபிமானமான ஒரு சூழல் இன்றைக்கு வந்து கொண்டு தான் இருக்குது. அதையும் மீறி பெண்கள் வந்து ட்ராப் ஆறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களே வந்து அவங்கள வந்து ஒரு சுய கௌரவமின்றி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் வருது. மேம் இப்போ சைபர் கிரைம் எல்லாம் இப்போ ஒரு ட்ராக் பண்ணுற அளவுக்கு நமக்கு சிஸ்டம் வந்துருச்சு. இந்த மாதிரி டிஜிட்டல் எஸ் 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 எந்த யாருடைய சிஸ்டம்ல இருந்து என்ன யாரை இது பண்ணாவோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா we can. தமிழ்நாடு போலீஸில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. த ஆர் சைபர் கிரைம் மெயின் சைபர் கிரைம் யூனிட் இன் த ஸ்டேட், அவங்களுக்கு சைபர் ஃபொரென்சிக்ஸ் லேப் கூட இருக்கும் அண்ட் தே ஹேவ் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ். ஸோ anything in the digital world they are able to track and find out. So it is a extremely effective thing. But all this stalking via the digital world and all those things, that part it is done by the local stations. Local station கிட்ட தான் அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும். வேறு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. a little bit more serious case goes there, but police stationல இருக்குது கேஸும் the cyber crime police station is monitoring. The state unit is also monitoring for the digital side of it, so that there need not be any problem on this side. At one stage நமக்கு இது பற்றியே தெரியாது, but now it is possible to track everything. And remember one thing, in the digital world your footprints are there, so those footprints can definitely be found. Yes. Okay, இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ். இப்போ எதுபடி யங்கர் ஜென்ரேஷன் நான் வந்து இல்லை அவங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா they are in this world, so they know. அவங்களுக்கு நல்லா தெரியும் அது. நான் வந்து டெக்ஸாவி நான் இன்னும் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியை இது பண்ணி முள்ளி பண்ணிடலாம், அதை டீட்டெயில் பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படிங்கிறவங்க கேன் பி ட்ராக்ட் அப்படி வந்து ரொம்ப கிளியராகவே நம்ம பதிவு பண்ணணும். அண்ட் இந்த ஜென்ரேஷனில் படித்த யங்ஸ்டர்ஸ், படித்த விமன், இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி டொமஸ்டிக் வயலன்ஸில் அந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த சமூகத்தில் அந்த கற்பிதம் அந்த காலத்துலேருந்து நீ வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தியாக இல்லைன்னா உன்னுடைய ஐடென்டிட்டி இஸ் த யூஆர் லூசிங் உமன் என்ற ஐடென்டிட்டி கொக்குதுன்றதுல அவங்க அந்த சூசைட் நோட்லேயே வந்து ஐ எம் நாட் அ டாக், அதாவது அதை வந்து marrying, ditching this life and going into a fresh life which is a healthy thing, or coming away of this life. I'm not a dog பிபி எழுதிட்டு சூசைட் பண்ணுற விஷயம் இருக்கு. சம் இன்வால்விங் இன் க்ரைம், பட் அது வந்து வெளியிலே தெரியாது. பட் விக்டிமாக இருக்கிறவங்க வந்து அந்த விக்டிமே தெரியாமல் தே கமிட் சூசைடு. இந்த மாதிரியான விஷயம் நடக்கும்போது இது யாரால் நடந்துச்சு, இது எதனால் நடந்ததுன்னு தெரியாமையே ஒரு விக்டிம் அங்கே வந்து ஒரு லைஃப் லாஸ் இருக்குது. இப்போ ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்னால் இன்வெஸ்டிகேஷன் ப்ரூஃப் பண்ண முடியுது. பட் இது இல்லாத ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருந்து சொன்னாரா தெரியும். சமன் ஹாஸ் டு மேக் அ நோட்டில்
என்ன இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணாங்க, என்ன இந்த மாதிரி க்ரைமில் இது சைபர் க்ரைமாக என்னை வந்து புள்ளி பண்ணாங்க, பிளாக்மெயில் பண்ணாங்க, ஏதாவது டீட்டெயில் இருந்தால் தான். பட் இந்த சுயசைடில் நோட்டோ ஒரு மென்ஷனோ எதுவும் இல்லாமல் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தான். ஸோ எல்லாருக்குமே இதில் நமக்கு ஒரு சேஃப் லைஃப், ஒரு ஒரு ஹெல்த்தி லைஃப்க்கு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கான லீகல் சிஸ்டமும் இருக்குது. ப்ளஸ் நமக்கான ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு போலீஸ் சிஸ்டமும் இருக்குது. இந்த ரணங்களுக்கு வெளியில் வர்றதுக்கு ஒரு கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸும் இருக்குது. லைக் யூ கேன் ஆல்வேஸ் கம் அவுட், அதை வென் பண்ணலாம், வேற எங்கே போகலாம், வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எதுவுமே இல்லாமல் கொஞ்ச நாள் பிரேக் எடுத்து யூ பி யுவர் செல்ஃப் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் யூ அப்படிங்கிறது இருக்கலாம். பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நம்ம பேசுகிற இவ்வளோ டீட்டெயிலான விஷயங்கள் ரைட்டர்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் இன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியிலையும் தே ஷுட் ஆல்சோ ஒர்க் அண்ட் நோ அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்தாக தெரியும். ஏன்னா அது ஏதாவது ஒரு நியூஸை பார்க்குற ஒரு நியூஸை மட்டுமே கண்டென்ட் எடுத்துக்கிட்டு இதை ஹீரோ ஆக்கிடுவோம், இதை ஹீரோயின் ஆக்கிடுவோம், இல்லை இதை வில்லன் ஆக்கிடுவோம்னு தே வைண்ட் ஸ்டோரி ஆன் இட். பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விக்டிமோட பெயின் என்ன, அந்த ஃபேமிலியோடைய சேலஞ்சஸ் என்ன, அதே மாதிரி ஒரு ஒரு மென் ஒரு கிளைமேக்ஸ் வராங்கன்னா அவங்க மைண்ட் செட் என்ன இருந்தது, எப்படி என்ன புரிதல் இல்லாமல் இந்த மிஸ்டேக்ஸ்குள்ளே போய் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த லேயரிங்குள்ளே போகாமல் ரைட்டிங் அ ஸ்கிரிப்ட் அதை சென்சேஷனலைஸ் பண்ணுறது அப்படி டிஆர்பி நிறைய கிடைக்கணும். அது நிறைய கிடைக்கிறது அப்படிங்கிறது. அதாவது இதே போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் வாங்குறதுக்குன்னு ஸ்ட்ரிஞ்சர்ஸ் ஆர் வெக்டி ஏதாவது ஒரு டீட்டெயில் இருக்குன்னா கொடுங்க அப்படிங்கிறது அந்த சிஸ்டம்குள்ளேருந்தே அது லீக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. பட் இனி அந்த லாக்கிங் சிஸ்டம் அந்த வெளியில் போனால் தட் இன்ஸ்பெக்டர் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால ஒரு இதுவாக இருக்குது. பட் இந்த மாதிரியான க்ரைம் இல்லாதது அதாவது பெட்டி க்ரைம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நியூஸ்க்காக ஸ்ட்ரிஞ்சர்ஸ் போகிறது இருக்க தான் செய்யும். அந்த அந்த ஃபாலோ அப்லாம் நடக்குது. டெய்லி ஏர்லி மார்னிங் என்ன இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு போகிறது ஒன்று இருக்க தான் செய்யுது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லேர்னிங்காக ஐ திங்க் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான இஷ்யூஸில் தொடர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்ரீசக்தி ட்ரஸ்ட்லேருந்து இன்றைக்கி அவங்க ஒரு ரிசோர்ஸ் பர்சன் அதுக்காக வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரியான இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறாங்கன்ட்டு அவங்ககிட்டயே நமக்கு. குட் ஆஃப்டர்நூன். என் பேர் சௌமித்ரா ஸ்ரீனிவாசன். நான் ஆப்ரேட்டிங் ட்ரஸ்டி ஆஃப் சக்தி பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். எங்கள் ட்ரஸ்ட்டு வந்து 2.5 years old. The chairperson of the trust வந்து மிஸ்டர் ஆர் தியாகராஜன். He is the head of the Shriram group of companies. எங்கள் chairperson வந்து 87 years young தான் and very very active. அவர் எப்போவுமே நினைப்பார் இந்த மாதிரி even the day when he started Shriram group that men and women must work together. It is good for business, it is good for the nation also. So Shriram groupல இப்போ 40% employees வந்து women. Of course women employees work பண்ணும்போது men and women interactionல many unpleasant situations நடக்கும். Women வந்து ரொம்ப as capable as the men. பட் இந்த இன்டராக்ஷனில் அவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஹெச்ஆர்கிட்ட சொல்லுவாங்களா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்களா, இல்லை ஃபேமிலிகிட்ட சொல்லுவாங்களா? ஃபேமிலிலேயே நிறையா டொமெஸ்டிக் க்ரைசிஸ் இருக்கும். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஸ்ட்ரெஸ் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி ஆன உடனே இந்த லேடி என்ன நினைப்பா, வேலையை விட்டு போயிடலாமே அப்படின்னு நினைப்பா. சார் வந்து இது விருப்பப்படலை. எப்போவுமே வந்து தப்பு ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கும். ஃப்ராங்க் அண்ட் ஃப்ரீ என்கேஜ்மெண்ட் இருக்கணும். யார் தப்புன்னு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் மீடியேட் பண்ணுவார். இந்த கேர்ள் வந்து வேலையை விட்டு போகக்கூடாதுன்னு அவர் என்னெல்லாம் எஃபர்ட் எடுக்க முடியுமோ அது பார்ப்பார். அட் த எண்ட் ஆஃப் இட் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஐடியல் சொல்யூஷன் இருக்காது, ஆனால் அமிக்கபிள் சொல்யூஷன் இருக்கும். ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் ஆகும். டீம் டைனமிக்ஸ் வந்து நல்லா இருக்கும். இட் இஸ் நெசசரி ஃபார் சொசைட்டி ஃபார் மென் அண்ட் விமென் டு கொலாபரேட் அண்ட் லேர்ன் டு ஒர்க் டுகெதர் தான் இதோட ஃபிலாசபி. சக்தி பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஓட ஜெனசிஸே இதுதான். Men and women must learn to work together. We must find a solution for them and we can resolve issues. Shakti Public Charitable Trust la vandu first any woman is welcome to come and speak to me. 3 sessions of counseling naanga kudupom. Adukapparama ethical lawyers ta experienced lawyers ta naanga anuprom. Ethical lawyers ta vandu poi avangalukku oru 360 degree view kadaikum. Avanga case la enalla merit irukku, demerit irukku, enna pananum அப்படின்னு அவங்களுக்கு கிளியராக ஒரு ஆப்ஷன் தெரியும். கவுன்சிலிங்கில் நாங்கள் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவேன் கவுன்சிலிங்கை. ஏன்னா மெனி கேர்ள்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங்னால் என்னன்னே தெரியாது.
ஒரு கவுன்சிலர்கிட்ட போனான்னா அவளுக்கு வந்து செகண்ட் செஷன்லேயே எனக்கு சொல்லுவாள், மேடம் எனக்கு ஃப்ரீ ஆகிடுது, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு போச்சு, எனக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணும்போது அவங்க ப்ராப்ளமை வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டியோட அவங்களாட்டு பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த 2 இயர்ஸ்லேயே ஒரு 5 கேசஸ் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம். நிறையா கேர்ள்ஸ் வந்து என்கிட்ட வந்து பேசுவா, ஆனால் நாங்கள் வந்து 5 இயர்ஸ் அப்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம், 7 இயர்ஸ் அப்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவாள். நாங்கள் 4 வருஷமாக அழலை மேடம், இன்றைக்கி உங்களை பார்த்தோன்னே எனக்கு என்னமோ தோணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு 3 hours அழுவா. நான் எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற டிஷ்யூ பாக்ஸை நேராக அவங்களுக்கு வச்சுடுவேன், ஜட்ஜே பண்ண மாட்டேன், அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும்னு நினைப்பேன். பட் ஒரு செகண்டில் என்ன ஆகிடும், எனக்கு இப்போ கிளாரிட்டி வந்துடுது, எனக்கு தெரியும் நான் அவனோட இருக்கக்கூடாது, இந்த க்ஷணம் எனக்கு வந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுப்பேலாம் மாட்டேலான்னு எனக்கு கேட்பா. எப்படி வந்து லீகலி போகும்போது ஒரு செகண்டில் எப்படி டிவோர்ஸ் வாங்க முடியும்? நான் இப்போ டிசைட் பண்ணிட்டேன் மேடம், எனக்கு இப்போவே லாயர் கொடுங்க, நான் போகிறேன், எனக்கு டிவோர்ஸ் வேணும், இப்போ 1 monthல வேணும், 3 monthsல வேணும்னு எனக்கு டைம் ஃப்ரேம் கொடுப்பா. எங்களாட்ட அந்த மாதிரி பண்ணவே முடியாது. டைம் எடுத்துட்டு பொறுமையாக லீகலி என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ண முடியும். தட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்ரீ சக்தி பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, economic literacy, cyber crimes against men and women எல்லா ஃபோரம்ஸ்லையும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரி பாடிஸ், MMA, சிக்கி, கார்ப்பரேட் ஹவுசஸில் நாங்கள் போய் நடத்துகிறோம். ஸோ தட் மென் அண்ட் விமன் ஆர் அவேர் எது க்ரைம் எது க்ரைம் இல்லை, என்ன மெஷர்ஸ் இருக்குது ஒரு ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணுறது, எப்படி டிக்னிட்டியோடு வாழணும், தப்பு நடக்கலாம், இன்னொரு வாட்டி அதே தப்பு பண்ணக்கூடாது, இன்னொரு மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. அதனால நாங்கள் இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் சக்தி ட்ரஸ்ட் வழியாக நாங்கள் நடத்திகிட்டே இருக்கோம். வி வாண்ட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, வி வாண்ட் டு கோ டு மோர் பிளேசஸ் டு கிரியேட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு வர கேஸ் எல்லாம் வந்து எனக்கு கண்டிப்பாக கவுன்சிலர்ஸ் வந்து நிறையா தேவை. அண்ட் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த ஹீலிங்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், கிளாரிட்டிக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் டெஃபினெட்லி 3 sessions கவுன்சிலிங். முக்கியமாக வந்து ட்ரஸ்ட் வழியாக எங்களாட்டு வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ண முடியும் தவிர சைக்காட்ரிக் ஹெல்ப் எங்களாட்டு கொடுக்க முடியாது. தெர் இஸ் அ கிளியர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சைக்காட்ரிக் ஹெல்ப். ஸோ எங்களுக்கு வர கேஸ் வந்து சைக்காட்ரிக் ஹெல்ப்னா we can send to a psychiatrist but we cannot resolve it. டெஃபினெட்லி எங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் வித் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் வேணும், எஸ்பெஷலி லைக் சுதா மேடம். ஏன்னா அவங்க வந்து எடுத்து நல்லா ப்ராக்டிக்கலாகவும் அட்வைஸ் கொடுப்பாங்க. அண்ட் போலீஸ் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு குவைட் ரீசெண்ட்லி ஒரு கேஸ் நடந்தது, போலீஸ் வந்து எனக்கு சூப்பராக சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த கேர்ள் வந்து ஷீஸ் வாஸ் நாட் ஒர்க்கிங், அவரோட ஹஸ்பண்ட் வந்து 3 monthsல ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டை தவறி போயிட்டார். ஃபேமிலியோட அவள் வந்து ஃபேமிலியோட கன்சென்ட்டோட திருப்பியும் கல்யாணம் பண்ணிக்கிறாவோ. இது சினிமா மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையான ஸ்டோரி சக்தி ட்ரஸ்ட்டுக்கு வந்தது. 5 years வந்து அந்த அந்த செகண்ட் மேரேஜில் இருக்கான். ஆனால் வித்தின் 3 months வந்து அவன் அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எப்படியோ சரியாயிடும் சரியாயிடும் சரியாயிடும்னு ஃபேமிலி சொல்லி அவளுக்கு ஒரு பொன் குழந்தையும் பிறக்கிறது. 5வது வருஷம் வந்து அவன் வந்து அவளை ஸ்டாப் பண்ண வரான். அண்ட் அவள் ஓடி போய் அவள் அம்மா அப்பா வீட்டில் போகிறா. அண்ட் ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறா போலீஸில். பிரிஞ்சு போயிடுறா. 8 வருஷம் வந்து அவள் ஹஸ்பண்டோட அவளுக்கு கான்டாக்டே கிடையாது. இந்த குழந்தையும் வளருது, அவளும் ஒரு ரெஸ்பெக்டபிள் ஜாபில் இருக்கான். ஆல் ஆஃப் அ சடன் அவனுக்கு வந்து போன வருஷத்துலேருந்து அவளுக்கு வந்து ஃபோனில் டெரிபிள் மெசேஜஸ், ஸ்மட்லி மெசேஜஸ் வந்து அவள் ஹஸ்பண்ட் அனுப்ப ஆரம்பிக்கிறான். அவளோட ஒர்க் பிளேஸில் போய் அவன் வந்து அவளை பற்றி கண்ணா பின்னான்னு பேசுகிறான். குழந்தையோட ஸ்கூல்லையும் போய் கண்ணா பின்னான்னு பேசுகிறான். இந்த கேஸ் எனக்கு வரும்போது ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து போலீஸ் சைபர் க்ரைம்க்கு வந்து நாங்கள் ரைஸ் பண்ணுவோம். ஏன்னா ஹஸ்பண்டோட அட்ரஸ் தெரியாது, ஆனால் ஃபோன்லேருந்து அவளுக்கு வாட்ஸ்அப் மெசேஜஸ் வருது. சைபர் க்ரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோடனே அவள் உடனே வந்து அவளை கூப்பிடுறான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவளோட அந்த ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு அந்த பையனை வந்து ஹஸ்பண்டை வந்து வார்ன் பண்ணுறான். இதில் என்ன ட்ராஜடினா, எனக்கு வந்து கேர்ள்ஸ் வந்து எனக்கு அழும்போது எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கிறது இல்லை. பட் எப்போ வந்து அவள் வந்து திருப்பியும் அவன் திரும்பிடுவான், இவ்வளோ அப்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டும் திரும்பிடுவான் மேடம், என்கிட்ட வந்துடுமா மேடம் சொல்லும்போது தான் என்னோட ஹார்ட்டே பிரேக் ஆகுது. அந்த நேரத்தில் போலீஸ் வார்ன் பண்ண அப்புறமா ஃப்ரைடே அன்னைக்கு அவன் ஹஸ்பண்ட் சொல்கிறான், இந்த மாதிரி நான் வாழணும்னா நான் இவ்வளோட தான் வாழ போகிறேன்,
நான் திருந்திட்டேன், எனக்கு என் குழந்தை வேணும்னு ஃப்ரைடே சொல்கிறான். சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே வரைக்கும் இந்த பொண்ணு வந்து ஃபோனே பார்த்துட்ருக்கா. அவன் வருவான், அவன் திருந்திடுவான்ட்டு. டியூஸ்டே அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, இனிமேல் அவன் வரமாட்டான் மேடம், எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறா. இந்த க்ஷணம் எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்கிறா. எப்படி நாங்கள் வந்து உடனே டிவோர்ஸ் கொடுக்க முடியும்? 1 month வெயிட் பண்ணு, திங்க் பண்ணு, அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா நான் லீகல் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பிச்சு இப்போது ப்ராசஸ் ஆயின்ருக்கு. எப்போ லீகல் எக்ஸ்பர்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் அவனுக்கு போச்சு ஆன் த ஃபோன், ஏன்னா அட்ரஸ் இன்னும் தெரியாது, ஃபோனில் ஒரு நோட்டீஸ் போனோடனே அவன் பயந்து அவன் லாயர் வழியாக திருப்பியும் பதில் வந்தது, நான் இனிமேல் இவன் லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன், அவன் என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த குழந்தை வந்து என்னோட குழந்தை தான் அப்படின்னு வருது. இது ஏன் இது முக்கியமான பாயிண்ட்டு? அண்ட் எல்லா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அவள் 2வது கல்யாணம் பண்ணிக்கும்போது அவள் கோவிலில் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ப்ரூஃபே இல்லை, இன்வைட் இல்லை, ஃபோட்டோ இல்லை, மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலை. அப்போ எப்படி நம்ம டிவோர்ஸ் கொடுக்க முடியும் கோர்ட்டில்? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், நம்ம மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணணும், இன்வைட் இருக்கணும், ஃபோட்டோஸ் இருக்கணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சைபர் போலீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமான்னு இல்லை, போனால் ரொம்ப இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ் இன் கிவிங் திஸ். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கவுன்சிலர் அது வந்து டேபுவே இல்லை. எப்படி ஜுரத்துக்கு நம்ம போய் டாக்டர்கிட்ட பார்க்குறோமோ, நம்மளுக்கு மைண்டு சரியாக இல்லைன்னா கவுன்சிலர்கிட்ட போகிறது தப்பே இல்லை, அந்த ஃபெசிலிட்டி இப்போ இருக்குது. ஒன்லி ஜாயிண்ட் ஃபேமிலியில் யாரான்னு ஒரு அப்பா, சித்தப்பா, சித்தி, அத்தை யாரான்னு நம்மளுக்கு வந்து அந்த டீஸ்ட்ரெஸ் பண்ணி விடுவா. இப்போது நியூக்ளியர் ஃபேமிலிஸில் வந்து அது இல்லை. ஸோ கவுன்சிலர்கிட்ட போகிறது தப்பே இல்லை. போலீஸில் பயந்துட்டு போவே வேண்டாம். எல்லா லாயரும் வந்து கேஸை ஈர்த்தடிச்சு வா, பணம் வாங்குவா இல்லை, எத்திக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் லாயர்ஸ் இருக்கா. ஸோ இந்த ட்ரஸ்ட்டு வந்து இட் இஸ் ஃபார் த ஒர்க்கிங் உமன் இன் அ ப்ரொஃபஷனல் செட்டிங். ஆஃபீஸில் ஸ்கூலுக்கு போகிற லேடிஸ்க்கு இந்த ட்ரஸ்ட் அவளுக்கு தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ் அண்ட் லெட் அஸ் ஹெல்ப் யூ ஃபைண்ட் அ பெட்டர் ஃப்யூச்சர். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப தெளிவான ஒரு பதிவை வச்சுருந்தீங்க. குறிப்பாக ஸ்ரீசக்தி ட்ரஸ்ட் மூலமாக எந்த மாதிரியான சேலஞ்சஸ் வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறீங்க, எப்படி அந்த ஒரு கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பிரச்சனையில் சவால்களை சந்திக்கக்கூடிய விமனுக்கு எந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்குறீங்கன்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இன்றைக்கி ரிசோர்ஸ் பர்சன் வந்தவங்க எல்லாருமே ரொம்ப தெளிவாக சட்ட ரீதியாக இந்த மாதிரியான குற்றங்களுக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது, உளவியல் ரீதியாக என்ன நமக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் இருக்குன்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக எல்லா ரிசோர்ஸ் பர்சனும் சொன்னது என்னென்னா, ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம்லேயே நமக்கு வந்து ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றியும், அதே நேரத்தில் ஜெண்டர் ஈக்விட்டி பற்றியும் நமக்கு வந்து தேவை இருக்குது. செஷன்ஸ் வந்து தேவை இருக்குது. அது வந்து ரொம்ப சும்மா ஒரு கண் துடைப்பு செஷன் மாதிரி இல்லாமல் ரியலாகவே வந்து மெட்டிகுலஸாக சில்ட்ரனுக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி லைஃப் ஸ்கில்லாகவே அது அமையணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. மீடியா கண்டென்ட் க்ரியேட் பண்ணுற கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ், நீங்கள் இது சோஷியல் மீடியாவோ, டிஜிட்டல் மீடியாவோ, இல்லை ஃபில்ம் மீடியாவோ, ஓடிடியோ யாராக இருந்தாலும், இது மாதிரியான விஷயங்கள் சமூகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரியான குற்றங்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிற நிலைமையை நம்ம வந்து ஏற்றுப்போமா? அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு சிறை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிற மாதிரி நாமளே கண்டென்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான விஷயத்த செய்யக்கூடாது. அதே நேரத்தில் மீடியா கன்சியூமர்ஸ் நமக்கு ஒரு கடமை இருக்குது. யதார்த்த வாழ்வியலில் ஆரோக்கியமான உறவுகளை ஏற்படுத்துகிற மாதிரியான கண்டென்ட் இருக்கணும். இல்லாத கண்டென்ட்டுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நிறைய பவர் இருக்குது. இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் உங்கள் கமெண்ட் சொல்லலாம். இது நாட் ரைட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு உங்களுடைய கருத்தை தைரியமாக சொல்லுங்கள். அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கும் வேணும். ஏன்னா இன்றைக்கி ஜனநாயகமாக ஊடகம் மாறிட்டு இருக்கிற நேரத்தில் அதை ஹெல்த்தியாக நம்ம யூஸ் பண்ண தெரியணும். ஸோ இதே மாதிரி தீபிகாவின் அதிர்வுகள் தொடர்ந்து ஊடகம் சம்பந்தமாகவும் சமூகம் சம்பந்தமாகவும் பல விவாதங்களை நாம் வந்து இந்த மாதிரி வீடியோவாக நம்ம வந்து உருவாக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இஷ்யூவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜெயச்சந்திரன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.